ரேஷன் பருப்பு வச்சு இன்றைக்கி நம்ம பருப்பு சாம்பார் செய்யலாம். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல், பெரிய சைஸ் தக்காளி 2, கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு விசில் வரதுக்குள்ளே நம்ம காய் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணும்போது எப்பவுமே நான் தண்ணியில் கல் உப்பு சேர்த்திடுவேன். நமக்கு 2 விசில் வந்துச்சு. ஸ்டவ் அணைச்சிட்டோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கோங்க. குழம்பு தாளிப்பு பார்த்துடலாம். நம்ம காய் வதக்கிடலாம். பாண்டில் வச்சுட்டு பாண்டிலில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு சேர்த்திக்கலாம். 2 வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காயும் அதிலே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு காய் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், காய் நல்லா வேகட்டும். தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா பருப்பு வெந்துருச்சு. நல்லா வெந்ததுனால மத்து தேவைப்படலை. கரண்டிலே நல்லா மசிச்சிட்டேன். வெந்துட்டு இருக்கிற காய் இதுலேயே சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவைக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நான் குக்கர் மூடி ஒரு விசில் விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு காய் சீக்கிரம் வெந்துடும். ஒரு விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூடா சாதமும் நம்மளுடைய பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை சமைங்க, ருசிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.